இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனாலே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை இந்த நிமிடத்திலே ஏற்றுக்கொண்டாலே நாங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட குறைவோடு எப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாக அந்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக அங்கே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்டதான அதாவது டிவியிலே யூடியூப்பில் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. தெரியுமா? அதாவது நாங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரர்கள். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் தேவனுடைய விருப்பம். கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நாள் வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. இப்பொழுது கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், நாளடியாக இயேசு வந்து இப்போ இல்லை. இயேசு கூட தம்முடைய வார்த்தையை இந்த யூடியூப் நிகழ்வின் மூலமாக உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டால் என்ன செய்ய முடியும் என்றால், நாங்கள் ஒரு நாட்கள் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதை உணர்ந்து கொள்ள முடியும். அது நான் கூட என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவம். டிவியிலே கேட்டு ஒரு வார்த்தை நான் விசுவாசித்தேன். நான் பயங்கரமான தூக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, வருத்தப்படும் பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் இளைப்பாற தருவேன். எனக்கு ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனை இருந்தது. எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. இரவிரவாக யோசித்து கொண்டிருந்தேன், எப்படியாக நான் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த கடன் பிரச்சனை பெரிய பாடமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, வருத்தப்பட்டு பார்த்து நீங்கள் எல்லாரும் எடுத்தவன் நான் இளைப்பாற தருவேன். இந்த கடன் பிரச்சனையாலே எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, எனக்கு நித்திரையே இல்லை. இப்படியாக இருந்த பொழுது கூட எனக்கு அடுத்த வார்த்தை வந்தது. உபாகமம் 15வது அதிகாரம் 6 சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. அடுத்த வார்த்தை வந்தது உபாகம் 28:12, ஏற்ற காலத்தில் உத்தேசத்திலே மழை பெய்யவும் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்ப. அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது கேட்டால், கடன் பிரச்சனையோடு கூட இருந்ததா எனக்கு கர்த்தர் கடன் வாங்குவதில்லை, கடன் வாங்க மாட்டேன். ஆனால் பாருங்கள், மனுஷிய பிரகாரமாக பார்த்தால் இதை நம்பினால் பைத்தியம் போலத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நல்வார்த்தை ஒன்றும் தவறி போகவே மாட்டார். பயங்கரமான கடன் பிரச்சனையோடு கூட இருந்த என்னுடைய கடனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது, நான் அவருடைய சமூகத்தை தேடின பொழுது, நான் ஜெபித்த பொழுது, என்னுடைய கடனை அடைக்கக்கூடியதான வாசல் எனக்கு திறக்கப்பட்டது. அநேக நண்பர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள். எனக்கு ஆச்சரியம், இவர்களா எனக்கு இப்படிப்பட்ட பணத்தை கொடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மாதவர், நாங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள். நான் எவ்வளவு கடன் பிரச்சனையோடு கூட இருந்த என்னை கடன்களை அடைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தருடைய நல்வார்த்தையின் வாழ்க்கையில் கிரி செய்ய ஆரம்பித்து விட்டது. அருமான கர்த்தர் பிள்ளைகளே, நீ கடன் வாங்குவதில்லை,
கடன் வாங்க மாட்டாய்.